வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கலாகிறது. சாமானியர்களுக்கு சலுகைகள் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் திட்டங்கள் கிடைக்குமா? அமெரிக்க வரி விதிப்புகள் தாக்கத்தை சமாளிக்குமா பட்ஜெட்? தங்கம் வெள்ளி விலை உயர்வை கட்டுப்படுத்த திட்டம் இருக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை 9வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார். அதில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அதாவது நடப்பு நிதியாண்டில் ஜிடிபியானது 7.4 என்ற அளவில் இருக்கிறது. அதேபோன்று 2026-27 வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி 6.8 முதல் 7.2% இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அதேபோன்று பணவீக்கமுமே சற்று குறைவாக 1.7% என்ற அளவில் தான் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் இருந்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு $701.4 பில்லியன் கையிருப்பு இருக்கிறது. அதேபோன்று மின் நிறுவனங்கள் நல்ல லாபத்தில் இயங்குகின்றன. வங்கிகளில் குறிப்பாக வாரா கடனோட சதவீதமானது மிகவும் குறைந்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஒரு சர்வதேச சந்தையில் நமது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு 3 அடுக்கு உத்திகளாக அதிநவீன தொழில்நுட்பங்களை சொந்தமாக உருவாக்குதல், உற்பத்தி செலவை குறைத்தல், உயர்தரமான பொருட்களை உருவாக்குதல் என்ற ஒரு 3 அடுக்கு உத்தியை தயார் செய்யும் விதமாக அதற்கான திட்டங்கள் இருக்கும் விதமாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படவிருக்கும் மத்திய பட்ஜெட்டிலும் இருக்கிறது. ரயில்வே துறையில் என்னென்ன சலுகைகள் இருக்கும், குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் மிக விரைவில் வர இருக்கிறது. அதற்காக சலுகைகள் அறிவிக்கப்படுமா? நமக்கு முன்னரே நினைவிருக்கும், கடந்த தேர்தலில் பீகாருக்கான பட்ஜெட் என்று கூட அது சொல்லப்பட்டதை நம்மால் மறந்திருக்க முடியாது. எனவே இப்போ தமிழக தேர்தல் உட்பட பல மாநிலங்களில் தேர்தல் வர இருப்பதால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் சலுகைகள் அறிவிக்கப்படுமா, தேர்தலை ஒட்டிய அந்த பட்ஜெட் சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே கூறியது போன்று தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவு தங்கம் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதும் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவராக பல்வேறு கேள்விகள், பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டை நோக்கி இருக்கிறது. அது பற்றி நம்ம பொருளாதார ஆய்வறிக்கை பற்றியும் நாளைய பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் பற்றியும் இன்றைய விவாதம் இருக்கப் போகிறது. அதற்காக நமது விருந்தினர்களை நாம் வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் பிரிவு KRD ரமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். திமுக ஆதரவு வழக்கறிஞர் சேயோன் அவர்கள் அரங்கில் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம் சார். ஆடிட்டர் பிஜேபி முத்து பழனியப்பன் அவர்களையும் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்கள் சார், இந்த பொருளாதார ஆய்வறிக்கை பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பொருளாதார ஆய்வறிக்கையுடைய சாராம்சம் எடுத்து பார்க்கும்போது பொதுவான கருத்து தான். அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய அடித்தளம் ரொம்ப வலுவாக இருக்கு. 6-7% அது மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் 7% மேலும் இருந்ததை பார்த்தோம். நம்ம கடந்த காலாண்டு எடுத்தெல்லாம் பார்க்கும் பொழுது பொருளாதாரம் பல்வேறு இப்ப சமீபத்திய நாட்கள்ல பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்துடைய அடித்தளம் வலுவாக இருந்தாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சவால்கள், முக்கியமாக இந்திய அமெரிக்கா வர்த்தக அந்த ஒப்பந்தம் இழுபறி நடந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாத ட்ரம்புடைய அந்த டாரிஃப் வரி விதிப்பு, இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏற்றுமதி துறைக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறத பார்த்தோம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்க்கும்போது 2025 பல்வேறு சவால்கள் இருந்தது. அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்திய பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஆய்வறிக்கை மட்டும் இல்ல, பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள், அதாவது IMF போன்ற ஆய்வு நிறுவனங்களா இருக்கட்டும், இல்ல RBI போன்ற நிறுவனங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது அப்படிங்கிறது அதுதான் ஒரு யதார்த்தமாக பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும். இல்லை, இப்போ இந்த அமெரிக்கா நிறைய விதங்கள் பொருளாதார விஷயங்கள் தடை, அதாவது நமக்கு நிறைய வரி விதிப்புகள் பண்ணா கூட இப்போ ஐரோப்பிய யூனியனுடைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம்ம பொருளாதாரத்துக்கு அளிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா. அதாவது ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25% இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தில் 25%
இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப நிறைய பரிமாற்றங்கள் இருக்கு இப்ப ஏற்கனவே. அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இப்ப வரக்கூடிய சூழல், அதாவது அமெரிக்காவுடனான அந்த ஒரு நெருக்குதல், ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஐரோப்பிய யூனியனுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக ஏற்படுத்தும். அதாவது இது ஏற்றுமதி இறக்குமதி இரண்டும் சார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இதனுடைய வலு அப்படிங்கிறது நிச்சயமா, அதாவது இப்ப பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இப்ப முக்கியமாக பல ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த வரி விதித்தினால இப்போ ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா. அங்க அங்க சந்தைகள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு ஒப்பந்தங்கள் பண்ணப்பட்ட ஆரம்பிச்சது அப்படின்னா சந்தை அப்படிங்கிறது விரிவாக்கம் ஏற்படும். அதாவது நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இல்ல அமெரிக்கால ஒரு நிறுவனம் வால்மார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கூட இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த நெருக்கடி, இந்த டாரிஃப் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தை இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இதன் மூலமாக திறந்து விடப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம். கண்டிப்பா சார். இப்போ அந்த எப்போதுமே ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழும். இந்த உச்சவரம்பு, வருமான வரி உச்சவரம்புன்னு கடந்த முறை ஒரு பெரிய லீப் இருந்தது, அதில் நல்ல ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஸ்லாபு. ஸோ இந்த முறை அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, அதே தான் தொடருமா சார்? அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவு இருக்காது. ஏன்னா அது சென்ற பட்ஜெட்லயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக, ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே ஒரு எதிர்பார்ப்பு, அந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. அது சென்ற பட்ஜெட்ல பூர்த்தியானதை பார்த்தோம். அதன் காரணமாக இருக்கிற 1 லட்சம் கோடி ஷார்ட்ஃபால், அதாவது அரசாங்கத்திற்கு வந்து அந்த ரிலீஃப்னால 1 லட்சம் கோடி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பர்டனாக இருந்ததை பார்த்தோம். அதனால இந்த ஆண்டு வேறு சவால்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு, அமெரிக்கா மூலமாக நெருக்கடி வந்து கொண்டிருக்கு. அதனால இந்த வாட்டி ப்ரையாரிட்டி இந்த டாக்ஸ் ரிலீஃப்ல இருக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த ரயில்வேல கூட, ரயில்வே பட்ஜெட்ல கூட இந்த கன்செஷன்ஸ் வந்து இந்த ஏற்கனவே இந்த கொரோனா டைம்ல நிப்பாட்டி வச்சது, இந்த டைம் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்களா? கன்செஷன் மறுபடியும் கொடுப்பாங்களா ஏஜ் பீப்புளுக்கு? நிச்சயமாக ரயில்வே பொறுத்தளவுல இப்போ நிறைய புதிய ரயில்கள், அதாவது வந்தே பாரத்திற்கு பிறகு அம்ருத் பாரத், இது எல்லாமே பல புதிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கு. இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லயும் மாற்றங்கள் வருவதற்கும் நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் பொறுத்தளவுல ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது சென்ற ஆண்டு இருந்த ப்ரையாரிட்டிஸ் வேற இப்போ கண்டிப்பாக ப்ரையாரிட்டிஸ் மாறி இருக்கு. அவர்களுடைய குறிக்கோள்கள் வந்து மாறி இருக்கு. ஏன்னா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய நெருக்கடி, வெளிநாட்டுல வெளி உலகத்துல, அதாவது குளோபல் ஃபேக்டர்ஸ்னால ஏற்படக்கூடிய நெருக்கடியில இந்திய பொருளாதாரத்தையும் கட்டமைக்க வேண்டும், அதே நேரத்தில் ஏற்றுமதியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி மிக முக்கியமாக பார்க்கப்படும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம், அடுத்த சுற்றிலையும் பேசலாம். பொருளாதார நிபுணர் அவர் தரப்பில் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆடிட்டராக நீங்கள் பிஜேபி தரப்பில் இந்த பட்ஜெட், அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை எப்படி பார்க்குறீங்களா? பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்நோக்க நமக்கு முடியும் அப்படின்ற சாத்தியக்கூறுகள் இருக்குது? இந்த அரசு வந்ததுலேருந்தே பல இடையூறுகளை சந்திச்சிருக்காங்க. கோவிடாக இருக்கட்டும், இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இல்லை இப்போ சடனாக ஆச்சரியத்துக்குரிய டேரிஃப் வாராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பாராத நேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நம்ம 4 வருஷமாக இந்தியா தான் இப்போது தலை சிறந்த எக்கனாமியாக, டெவலப்பிங் எக்கனாமிஸில் இந்தியா 4 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம நாடோட வளர்ச்சி வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஜிடிபியோட க்ரோத் பார்த்திங்கன்னா 7% ஒட்டி இருக்குது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா 1.7% தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளை இந்த அரசு மெயின்டைன் பண்ணுது, கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்துக்குரிய விஷயங்கள் தான். பட்ஜெட்டுன்னு வரும்போதுமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் டேரிஃப் வேற பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் இம்பேக்டாக இருக்குது, குறைஞ்சிருக்குங்கிறாங்க. பட் எக்கனாமி சர்வே கிளியராக சொல்லியிருக்கு, அதை தாண்டி 2% எக்ஸ்போர்ட் வந்து கூட தான் செஞ்சுருக்கு. இது இம்பேக்ட் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது, கண்ட்ரியோட பிஸ்னஸ் ட்ரேட் வந்து 2% கூடியிருக்கு எக்ஸ்போர்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அதை மதர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸுங்கிறாங்க.
உலகமே அதை உத்து பார்க்குது. அந்த ட்ரேட் ரிலேட்டடாக இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வரும். ஏன்னா பல நாடுகளுக்கு நம்ம வந்து ஏற்றுமதியை மட்டும் யூஎஸை மட்டும் பார்க்காம இன்னும் பல நாடுகளுக்கு இதை பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது உண்மையிலே ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்கும். சின்ன சின்ன தொழிலாளர்கள்லேருந்து பெரிய கார்ப்பரேட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். நம்ம நாட்டிலையுமே சலுகைகள் இருக்குங்கிறாங்க. கார் விலைகள்லேருந்து எல்லாமே குறைய போகுது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 3-4 வருஷத்தில் நல்ல ரிபேட் இருக்கும் காரோட ரேட்ஸில் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த சேஞ்ச் வந்து உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு growth-ஐ வந்து சார் ஒரு 5 ட்ரில்லியன் எக்கானமி, ஒரு 2047 விக்ஷித் பாரத் இதெல்லாம் வந்து சொன்னாலும் கூட அமெரிக்காவுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து தேர்தல் அறிக்கையிலே முதலே சொல்லியிருந்தாங்க வாக்குறுதியாக. ஆனால் இன்னுமே அது வந்து அதிகரிச்சுட்டே தானே போகக்கூடிய பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி நம்ம மதிப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்த ட்ரேட் வேல்யூ, கரன்சி வேல்யூங்கிறது வந்து பல ஃபேக்டர்ஸ் கூறியது. அது வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3-4 தடங்கள் பார்க்குறோம். வார் வருது, கோவிட் வருது, கோல்ட் ப்ரைஸஸ் கூடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது வந்து இருக்க தான் செய்யும். அப்போ இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷனுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்ட் நமக்கு எக்கனாமிக் சர்வேல கிளியராக தெரியும். இப்போ அந்த அமெரிக்க ரூபாய்க்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை வருஷமாவது குறைஞ்சபட்சம் ஆகும்? அது வந்து இப்போது ஒரு ஷார்ட் டேர்மாக இப்போ ஒரு பீக் ரைஸ் இருந்திருக்கு. இந்த வருஷத்துலேருந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான திட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால போக போக ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ஸ்டெபிலைஸ் ஆகி நம்மளோட கரன்சியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நிறையா வழித்தடங்கள் வந்து இது இப்போ 11 வருஷம் மேலே போயிட்டுருக்கு இந்த என்டிஏ ஆட்சி. ஸோ இது முதல்லே சொன்ன வாக்குறுதி 2014 ஆட்சிக்கு வரும்போது அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நிறைய கிரைசிஸை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் கிரைசிஸ் இருக்கும். அப்போ அந்த வாக்குறுதி என்னாச்சுன்ற கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த வாக்குறுதியை நோக்கி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு காமன் கரன்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் யூஎஸ் கரன்சியை வந்து நம்ம ஸ்ட்ராங்கராக சொல்லிகிட்டே இருக்கிறோம்னா அதை தான் பேஸ் கரன்சியாக ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு காமன் கரன்சி கிரியேட் பண்ணுவோம். எப்படி யூரோப்பில் அவங்க யூரோ கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம காமனாக 4-5 கண்ட்ரிஸ் சேர்ந்து பிரிக்ஸ் மூலமாக ஒரு காமன் கரன்சி கொண்டு வரலாம். அப்போ இந்த திட்டங்கள்லாம் நம்மளை இன்னும் ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு வழிபடுறதுக்காக ஒரு திட்டங்கள் தான். பட் இது வந்து ஒரு டைம்லைன் இருக்கும். அந்த டைம்லைனில் தான் இது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இது ஓவர பீரியட் வந்து இப்போ நம்ம கரன்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் மாதிரி ஒரு காமன் கரன்சியோ இல்லை நம்மளோட ட்ரேட் ஜாஸ்தியாக மோர் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக வர இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலைஸ் ஆகும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். சரி சேயன், உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். பொருளாதார ஆய்வறிக்கை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எதிர்நோக்கங்கள் பற்றியும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஜிடிபி வளர்ச்சி, அதே போன்று இது 2025-26 வந்து பணவீக்கம் மிக குறைவு போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய பொருளாதார அறிக்கையே ஒரு பொய்யான விவரங்களை கொண்ட அறிக்கை. ஒரே வரையில் என்ன காரணம்னா, உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் மிக வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்க டாலருடன் இந்திய ரூபாய் மதிப்பு அதிகரித்திருக்கும். ஒன்றிய அரசு கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாக கடந்த 2014 பொறுப்பேற்றது. பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து 11 ஆண்டுகளாக ஒரு மாதம் கூட அமெரிக்க டாலருடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறையவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மிக பலமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய கரன்சி என்று சொல்லக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் மற்ற நாட்டுகளை விட. நாளுக்கு நாள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாய் ஆகிய நிலையில் இன்னைக்கு இந்திய ரூபாயுடைய மதிப்பு அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுக்கும் போது அதிகரிக்க காரணத்தை வந்து நம்ம அந்த காரணமே இல்லை. இன்னைக்கு கொரோனா வந்து எல்லா நாடும் தான் சந்திச்சது. அமெரிக்கா எழவே முடியல. நம்ம வந்து 4வது எல்லா நாடும் எழுந்துட்டு நம்ம எழுந்ததாக சொல்றது வந்து ஒரு பொய், ஒரு மாயையை தான் ஒன்றிய அரசு ஒரு பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குது. இன்றைக்கி இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 4 காரணம் சொல்கிறேன். இந்த ஒன்றிய அரசு விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. விலைவாசி விண்ணை முட்டுகிறது. 2, தங்கம் வெள்ளியினுடைய விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ஒரு நாள் கூட குறையவில்லை. 3, அமெரிக்க பொருளாதாரத்துடன் வர்த்தக மோதல் ஏற்பட்டு வரி விதிப்புகள் அதிகமாகிவிட்டது. 4, மற்ற ஏனைய நாடுகள் யூரோ கரன்சியோ டாலரோ இல்லை சிங்கப்பூர் டாலரை விட கூட நம்மளுடைய மதிப்பு ரூபாய் மதிப்பு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்
நாங்கள் யூரோ போல் நாங்கள் பிரிக்ஸ் நாடெல்லாம் சேர்ந்து காமன் கரன்சி கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் மோடினாவே அது ஏமாற்று வேலை. இதே ஒரு வாசகம் தான். சிதம்பரம் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் கரன்சி, அதாவது டிஜிட்டல் அந்த டிரான்சாக்ஷன் ஜிபே மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரும்போது ஒரு கீரை வைக்கிறவங்க கிட்ட அது இருக்குமா, அந்த கருவி இருக்குமா, இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படின்னு ஒரு நகைப்புக்குரிய விஷயமா பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், எங்கே போனாலும் அந்த ஜிபே 5 ரூபாய்க்கு ஒரு பேப்பர் வாங்கினா கூட நம்ம ஜிபே பண்ண முடியும். அந்த ஜிபேக்கு நம்ம எவ்வளோ தெரியுமா? நான் சாதாரணமாக உங்கள்கிட்ட நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது நீங்கள் கேள்விக்குரிய ஒரு விஷயமா சொன்னது இன்னைக்கு நடைமுறைக்கு சாத்தியமாயிருக்கு. அது மாதிரி இதுவும் நடைமுறைக்கு சாத்தியமாயிருக்கே ஒழிந்து அதில் எவ்வளோ மோசடிகள் நடக்கிறது, அதில் எவ்வளோ வரி விதிப்புகள் இருக்குங்கிறது பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை 2014 ஆட்சியை பிடிக்கணுங்கிற காரணத்தினால நாங்கள் கருப்பு பணத்தை கண்டுபிடித்து சுவிஸ் வங்கிகளில் உள்ள பணத்தை எல்லாம் கைப்பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம்னு சொன்னாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா வந்திருக்கா? இந்த ஆட்சி ஏற்பட்டு 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 முறை ஜெயித்து விட்டார்கள். மேனிஃபெஸ்டோல இருக்கா சார்? இல்லை, இருக்கு. அதை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்த மோடி கொடுத்த வாக்குறுதியை கேளுங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அமித்ஷாட்ட கேட்கக்குள்ள தட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் கிமிக்ஸ்னர். அது ஒரு அரசியல் விளையாட்டு, அது ஒரு ராஜதந்திரம், அது மக்களை ஏமாற்றக்கூடியது. அதனால் எதை இந்த ஒன்றிய அரசு செய்தாலும் மக்களை ஏமாற்றக்கூடியது தான். இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் 6 to 7% வளர்ச்சி உண்மை என்றால் இன்றைக்கு வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கு நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஒன்றிய அரசை அலங்கரித்ததோ அன்றையிலிருந்து அம்பானிக்கும் அதானிக்கும் நடத்தக்கூடிய அரசாக இருக்கிறதே ஒழிய அம்பாசமுத்திரத்திலே வாழக்கூடிய ஒரு சாமானியனுக்காக நடத்தக்கூடிய அரசாக இது இல்லை. நடுத்தர மக்களையும் ஏழை மக்களையும் பாதித்து விட்டது. வரி விதிப்பு, எவ்வளோ வரி விதிப்பு, எதை எடுத்தாலும் இன்றைக்கி நம்ம 1 ரூபா செலவு பண்ணோம்னா 25 காசு வரி விதிப்பு ஆகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் தமிழ்நாடு சிந்திக்க வேண்டும். தமிழ்நாடு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். நாளைக்கு பட்ஜெட்டில் பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாடும் திருக்குறளும் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் கண்ணகியும் இடம்பெறுவார்கள். ஏனென்றால் மே 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருவதால் நாளைக்கு கேரளாவை பற்றி குறிப்பு இருக்கும், மேற்கு வங்கத்தை பற்றி குறிப்பு இருக்கும், புதுச்சேரியை பற்றி குறிப்பு இருக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி அதிக குறிப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரை ஆரம்பிக்கும் பொழுது திருக்குறளை சொல்லுவார், நாலடியாரை சொல்லுவார், நற்றினையை சொல்லுவார், அகநானூரை சொல்லுவார், புறநானூரை சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லி நமக்கு தமிழ்நாட்டுக்கு பட்டை நவம் போடுவார். ஏன்னா இந்த வருஷம் நாளைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட்டையும் சென்ற வருடம் சமர்ப்பித்த பட்ஜெட்டையும் பார்த்தீங்கன்னா, சென்ற வருடம் சமர்ப்பித்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற ஒரு வாசகமே இல்லாத ஒரு முதல் முறையாக ஒரு மத்திய பட்ஜெட், ஒன்றிய எதிர்பார்ப்புகளுக்கு அடுத்த சுற்றிலையும் பேசலாம். ரமேஷ் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சார். இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்கிறாங்க, இந்த ஆய்வறிக்கைகள் எல்லாமே ஒரு பொய் அப்படின்னு ஒரே வரியில் அவர் வந்து முடிச்சிட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி 9வது முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த தேசத்திலே நிதி அறிக்கையை தாக்கல் செய்ய போகிறார். 9 முறை என்பது ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு செய்தி. அதற்காக முதல் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில். இதிலும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இது ஞாயிற்றுக்கிழமை. இந்த தேசத்தினுடைய வரலாற்றுல 1999 பிப்ரவரி 28 யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமையில தாக்கல் செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆனா அதுக்கப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் எல்லாவற்றையுமே மாற்றி வைத்தார்கள். அப்பொழுதுதான் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அருண்ஜேட்லி அவர்கள் இருக்கும் பொழுது வந்தது. குறிப்பாக நாளை விடுமுறை தினம் என்றாலும் கூட இந்த தேசத்தின் மீது பற்று கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்கிறது. அதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் என்னுடைய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. நீங்க சாமானிய மக்கள், இன்றைக்கு நடுத்தர மக்கள் வரி சலுகைகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்பு சார்ந்த அறிவிப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் எட்டப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான சூழலிலே இந்த பட்ஜெட் இருக்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் இன்றைக்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த தேசத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மத்திய அரசாங்கம்
எந்த வகையில இந்த பட்ஜெட் இருக்க போகிறது என்பது எங்களுக்கும் அதுல எதிர்பார்ப்பு இல்லை இருக்கு. சார், இப்போ பொருளாதார ஆய்வறிக்கை படி பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி இருப்பது போன்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஆனால் அது இல்லை அப்படின்றாங்க சேவன் அவர்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது நாளைக்கு தாக்கல் செய்யக்குள்ள அவர்களுக்கே தெரியும். அவர் மாற்று இயக்கத்தினுடைய சார்பிலே பேசுகிறார். அது நம்ம அவருடைய கருத்துல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பொதுவாகவே அவங்க எதிர்த்தரப்பில் பேசுகின்றவர்கள் எதிர்த்தரப்பினுடைய கருத்து நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க, அவர்களுடைய உரிமை. இல்ல இப்ப பொருளாதார ஆய்வறிக்கையில வந்து ஆல்ரெடி வளர்ச்சி இருக்கு, பணவீக்கம் குறைவா இருக்கு. இது வந்து குறிப்பா அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி வந்து ஒரு சிலரிடம் மட்டும்தான் தேங்கி இருக்கு, சாமானிய மக்களிடம் போய் சேரல. அம்பானி அதானி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை வச்சு நாட்டோட மதிப்பீட்டை நம்ம வந்து கணிக்கக்கூடாது, ஒரு தனிநபர் வருமானம் அனைத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்றது அவருடைய கருத்தா இருக்கு. அந்த விஷயத்துல வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. அது சார், இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையே கலப்பு பொருளாதார கொள்கை, மிக்சடு எக்கனாமி. இங்க வந்து தனியாரும் உண்டு, அரசு துறையும் உண்டு, பொதுத்துறையும் உண்டு. நீங்க இந்திரா காந்தி காலத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து அம்பானி டாடா பிர்லாம் தான் பேசிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. இன்னைக்கு அதை கொஞ்சம் சற்று மாத்தி அம்பானி அதானின்னு பேசிட்டு இருக்கோம். ஆகவே தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலை முன்னெடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஆகவே அதுல நம்ம வந்து இந்த எக்கனாமி உருவாக்கினதே பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. நீங்க அன்னைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. அன்றைக்கு நீங்க டாடா பிர்லா கட்சி காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு அம்பானியை வாழ வைக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி என்றெல்லாம் குற்றச்சாட்டை வைத்தார்கள். அது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு பாஜக மீது வைக்கிறார்கள். அந்த குற்றம் நம்ம ஏற்புடையது அல்ல. நாம் சொல்ல வேண்டியது, இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனத்திற்கு என்ன பங்கு இருக்கோ, அரசுக்கு என்ன பங்கு இருக்கோ, அதே போன்று தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த தேசத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும், தொழில்துறைகளை நீங்க முன்னேற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அம்பானியும் அதானியும் இங்க கோடிட்டு காட்டுவதை விட இந்த தேசம் ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக எங்கே நாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறோம், அந்த உயர்த்தப்பட்டுவதற்கான காரணிகள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, நீங்க தனியார் துறையை ஊக்குவிப்பதற்காக நீங்க மத்திய அரசை குறை சொல்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் பல தனியார் துறைகள் ஊக்குவிக்கப்படுகிறது இல்லையா? நீங்க அவங்களும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று தனியார் துறைகளை தான் நீங்க முதலீட்டாளர்களாக நீங்க அந்நிய தேசத்திலிருந்து பல துறைகள் இங்கேயும் தனியார் முதலீடு ஆயிடுது இல்ல. அப்ப நீங்க வந்து அங்க ஒரு அதானி அம்பானி இருக்கிற மாதிரி இங்க ஒரு தொழிலதிபர் இருக்காருல்ல. நீங்க இந்திய அளவுல இருக்காங்க தெரியுது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலதிபர்கள் இந்த தேசத்திலே போட்டி போடக்கூடிய அளவிற்கு உலக நாட்டில் பட்டியலில் வரக்கூடிய அளவுக்கு இருக்காங்களே. நான் உங்க பெயருடைய பட்டியலிட்டு சொல்ல முடியாது. அது எல்லா கட்சியிலும் இருக்காங்க, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. ஆகவே நீங்க அதானி கட்சி அம்பானி கட்சி, அதானிக்கு நல்லது செய்கிறோம் அம்பானிக்கு நல்லது செய்கிறோம் என்பதில்லை. இந்த தேசம் சாமானிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு, நடுத்தர மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு. நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் தொழில்துறை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்க வந்து இந்த சூழல்களிலே இவர்கள் நீங்க வந்து ஒதுக்கப்பட்டதாக நாம் நினைக்கப்பட முடியாது. ஆகவே தேசத்தின் வளர்ச்சிக்கு ஒரு பட்ஜெட், தேசத்தினுடைய நலனுக்கு ஒரு பட்ஜெட், சாமானியர்களுக்கு ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்பதை நான் முழுமனதோடு நம்புகிறேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். கோபாலகிருஷ்ணன் சார், இந்த வாரா கடன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோபாலகிருஷ்ணன் சார் கேக்குதுங்களா? வாரா கடன் கம்மியா இருக்குன்றாங்க. ஏற்கனவே முன்னாடி உள்ள எப்போ வசூலிச்சுட்டாங்களா, நிறைய அதெல்லாம் வந்து வெய்வர் ஆஃப் பண்ணிட்டாங்களா, இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. முகுல் சோக்சியாக இருக்கட்டும், அதேபோல் மல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கடன்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு, அதெல்லாம் எப்படி இது குறைஞ்சிது, இந்த 2.2ன்றது எப்படி வசூலிச்சாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது சார். இல்லை, இதனுடைய ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது அதற்கு முன்பு இந்த காரணத்தினால தான் இப்போ அதனுடைய அந்த படிப்படியாக அந்த அசெட் இல்ல வாராக்கடன் இப்போ இந்த ஆய்வறிக்கையில பார்க்கும்போது 2018 நிதியாண்டு வந்து இப்போ டபுள் ஆயிருக்கு. 13 அந்த சதவிகிதம் வந்து டபுள் ஆயிருக்கிறதாக 25 நிதியாண்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வங்கி பொறுத்தளவுல ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. பல விஷயங்கள் வந்து கடந்த காலங்களில் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அந்த சட்டத்தின் மூலமாக பல வாராக்கடன் அப்படிங்கிறது வந்து கொண்டுதான் இருக்கு. சிஸ்டம்ல பொறுத்த அளவுல அந்த வாராக்கடன் அப்படிங்கிறது வந்து கொண்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி இப்ப பார்க்கிறோம். இப்ப பொருளாதார ஆய்வறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு கூட அதனுடைய அந்த வளர்ச்சி ஹெல்தியாக தான் இருந்திருக்கு. அதாவது வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கு, சிஸ்டம்ல வந்து கொண்டிருக்கு. இந்த என்பிஏ உடைய அளவீடும் குறைந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அதனால இப்போ பொதுவாகவே பார்க்கும்போது வங்கித்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு ரோபஸ்டாக தான் இருக்கு. நடப்பு காலத்துல பார்க்கும்போது வங்கித்துறையில ஒரு ஆரோக்கியமான போக்கு தான் காணப்படுகிறது. அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு இப்போ பொருளாதார தடைகள் இதெல்லாம் இருந்தால் கூட, பொருளாதார வரி விதிப்புகள் அதிகமாக இருந்தால் கூட அந்நிய செலாவணி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ டாலரை பொறுத்தளவில் இப்போ ரூபாயுடைய மதிப்பு கடந்த ஓராண்டு காலமாக ஒரு வீழ்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கடுமையான வீழ்ச்சி ஏற்படுவது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல். அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ரூபாயுடைய மதிப்பு விழுவதோ இல்லை உயர்வதோ வந்து 2 விஷயங்கள்ல நடக்கலாம். ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் சரியில்லை அப்படின்னா ரூபாயுடைய மதிப்பு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் டாலருடைய மதிப்பு கூடும் பொழுது அது வந்து முழுக்க வெளிநாட்டு காரணங்களுக்காக டாலருடைய மதிப்பு கூடும்போது நம்மளுடைய பணத்தின் மதிப்பு வீழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்கும்போது ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது டாலருடைய ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ராங் டாலராக இருக்கு. பல பங்குச்சந்தைகள்ல இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறுவது, இது போன்ற விஷயங்கள். நம்ம பொருளாதாரம் அப்படின்னு அடிப்படையிலே எடுத்து பார்க்கும்போது நம்ம இறக்குமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம். நம்மளுடைய ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கு. எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்றோம், தங்கத்தை இறக்குமதி பண்றோம், பல்வேறு மூலப்பொருட்களை வந்து தொழில்துறையினருக்கு தேவையான பல்வேறு மூலப்பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ணி அதை நம்பிதான் இருக்க வேண்டியிருக்கு. அதையும் தாண்டி நம்மளுடைய அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த 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 இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ரூபாயுடைய மதிப்பு இன்னும் ஓரளவுக்கு சீராகும் பொழுது இதனுடைய அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறது இன்னும் உயர்வதற்கு வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். திரு முத்துப்பழனியப்பன் சார், அதாவது இப்போ நம்ம பட்ஜெட் வரும்பொழுது இந்த வாராக்கடன் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். அதாவது ரைட் ஆஃப் அல்லது வந்து வைவர் ஆஃப் பண்ணப்படுறது. அந்த மாதிரி வந்து பல தொழிலதிபர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அதானி அம்பானியோடைய அந்த கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு தான் இந்த சதவீதமானது காட்டப்பட்டிருக்கா அல்லது அந்த கடன்கள் வசூலிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது அக்கௌண்டிங் ரைட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி, ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. பட் என்ன மாறி இருக்கு அப்படின்னா, அந்த கடந்த 10 வருஷங்களுக்கு மேலே வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, டெட் ரிகவரி ட்ரிபியூனல் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு கிளாஸிஃபை பண்ணி அது மூலமாக நிறையா டெட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அசட் ரிகவரி சிஸ்டமாக இருக்கட்டும், டெட் ரிகவரி சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறையா சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ், கிரெடிட் அப்ரைசல் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் நிறையா சிஸ்டம்ஸை உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இனிமே இந்த மாதிரிகள் தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கிய காரணம். இந்த குறைவு 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கி என்பிஏ வந்து 2.2% தான் இருக்குங்கிறதோட முன்னேற்றத்துக்கான ரீசன் வந்து இந்த சிஸ்டம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கதானே தவிர பழைய கடன்கள் ரிலேட்டட் கிடையாது. ஸோ அதே மாதிரி சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள், விலைவாசி உயர்வு மின்னை முட்டும் அளவுக்கு இருக்குது. அதே போன்று தங்கம் விலை வந்து கணிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் இது பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு இது இருக்குது, ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்குது. செய்யணும் ஒரு கருத்து. இந்த பணவீக்கம்ங்கிறது வந்து 2-3 வகைகள் இருக்குது. அதில் கோர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறதுல தான் இந்த மாதிரி தங்கம் வெள்ளியெல்லாம் சேர்ந்து பண்ணுறதில்ல. ஸோ அதில் வீக்கங்கள்னு பார்க்கும்போது இந்த தங்கம் வெள்ளியோடது வந்து ஒரு கடைசி ஒரு ஆண்டு காலத்தில் 200% கூடியிருக்குங்கிறது சில்வர் பொறுத்த வரைக்கும்லாம் வந்து ஒரு சடன் ரீச். அதுவுமே இப்போ கடைசி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி குறைஞ்சிருக்கு. அதை பற்றி எக்கனாமிக் சர்வேல தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க. அதாவது இந்த கோல்டு சில்வருங்கிறது வந்து ஒரு டெம்பரரி பபுள் மாதிரி இருக்குது, இன்னொரு நியர் டேர்முக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம், ரிலவெண்ட் பர்ஃபார்ம்ட் ஆக்ஷன்ஸை அப்பப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அரசாங்கம் மூலமாக இதை பண்ணியிருக்காங்க. பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதுதான் முக்கியம். தங்கம் விலை குறைவதற்கு இதுக்கப்புறமா சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்றதான் ஒரு சாமானிய மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இது ஒரு சில மாதங்களுக்கு இது தொடருங்கிறத வந்து எக்கனாமிக் சர்வேலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சேச்சுரேட்டட் ஆகி அதுலேருந்து வந்து இப்போ கடைசி ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா சில்வர் கிட்டத்தட்ட ஒரு 20% குறைஞ்சிருச்சு சடனாக திருப்பி கூட. சேச்சுரேட் பாயிண்ட்ன்றது எதுன்றது தான் இப்போ பெரிய கொஸ்டினாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு குளோபலாக வந்து அவங்கவுங்க
ஒரு ஒரு விளையாடுறதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அது மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விளைவுகளையுமே நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் முக்கியமான பெரிய நாடுகள் பண்ணுறது. சைனா போன்ற நாடுகள்லாம் கூட இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ இது வார்ஸ் நடக்கிறதும் இது ஒரு இம்பாக்ட் இருக்குமா? அது மாதிரியான விஷயம். அதாவது தங்கத்தை வாங்குறதோட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி, அதோட ஒரு ரெகுலர் growth இருக்கக்கூடிய ஒரு காரணங்கள், அந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கு இருக்கிறதுனால, மற்ற பொருள்களுக்கு இல்லாதது அந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இருக்கிறதுனால, தங்கம் வெள்ளி மட்டும் இல்லை, ஈவன் காப்பர் சொல்கிறாங்க, அதோட தேவைகள் இருக்குது. இப்போ சில்வரோட தேவைகள் வந்து நிறையா இண்டஸ்ட்ரியில் தேவைப்படும். அதனால் வாங்கி வச்சுக்கிட்டா நாளைக்கு இதில் நம்ம லாபம் பார்க்க முடியுங்கிற நோக்கத்தோட உலக அளவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கவுங்க பண்ணுற வியாபாரத்தினால நடக்கக்கூடிய இந்த விளைவுகள் தான் இந்த தங்க வெள்ளியோட கூடுதல். அதை கவர்மெண்ட் வந்து இது ஒரு டெம்பரரி ட்ரெண்டாக இருக்கும், ஓவர் அ பீரியட் வந்து நாங்கள் இன் பிளேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மினரல்ஸ்க்கெலாம் தனியாக ஒரு பாலிசி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, லோக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தாங்க முன்னாடி. இந்த மாதிரி மினரல்ஸில் நடந்தபோது இப்போ அதே மாதிரி மெட்டல்ஸ்லையும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறீங்களா? இப்போ பல ஃபேக்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மன அளவில் இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. நான் எழுப்பின கேள்விகளுக்கு இன்னும் யாருமே பதில் சொல்லலையே. இன்னும் வாராக்கடனை பற்றி சொன்னீங்க. வாராக்கடன் 2.2% குறைஞ்சிருக்கு, இது வந்து வரலாறு காணாத குறைவுன்னு சொன்னீங்க. வாராக்கடன் குறைவதற்கான உண்மையான காரணத்தை சொன்னால் அதிர்ச்சி அடைவீங்க. வாராக்கடன் எதனால் குறைஞ்சிருக்கு, குறைஞ்சதாக காட்டியிருக்காங்கன்னா குறையலை, குறைந்ததாக காட்டப்பட்டிருக்கு. எதனால் காட்டப்பட்டிருக்குன்னா, ரைட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய பல தொழிலதிபர்கள் பல லட்சம் கோடிகள் பெற்ற கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது. ரைட் ஆஃப்க்கும் வெய்வர் ஆஃப்க்கும் டிஃபரன்ஸ் நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப்ன்றது நாட் வெய்வர் ஆஃப், அது வந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இல்லை, ரைட் ஆஃப்னு போர்வையில் வெய்வர் ஆஃப் தான் அது. ரைட் ஆஃப்னு வெளில சொல்லிக்கிறது வெய்வர் ஆஃப். உள்ள என்ன நடக்குதுன்னே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை, ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை என்ன செய்கிறாங்கன்னே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பானியும் அதானியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அண்ணாட்சிகள் எல்லாம் வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவங்க அந்த டிஆர்டியை பற்றி சொன்னாங்க, கடன் தீர்ப்பாயங்கள்லாம் சிறப்பாக செயல்படுதுன்னு. இன்றைக்கு இந்தியாவில் பல கடன் தீர்ப்பாயங்களில் அந்த நீதிபதி சொல்கிறாங்கல்ல, அந்த தலைவர் என்ற ஸ்தானத்திலே பல இடங்கள் நிரப்பப்படவில்லை, வழக்குகள்லாம் ஒத்தி வைக்கிறது. வழக்கறிஞர் என்ற முறையில் எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு டிஆர்டி வந்து நான் 5 வருடங்களுக்கு முன்பு 10 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற டிஆர்டிகள் இன்றைக்கி டிஆர்டியாகவே நடக்கலை. பல இடங்களில் காலி இடங்களாக வழக்குகள் ஒத்தி வைக்கப்படுகிறது. 10 ஆண்டு 15 ஆண்டு வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. அதுபோல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக அப்படியே வாராக்கடன்லாம் வசூலிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஏஆர்சி என்று சொல்லக்கூடிய அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏழைகளும் நடுத்தர மக்களும் வாங்கிய கடனை போய் அடாவடித்தனம் செய்து ரவுடித்தனம் செய்து வசூலித்து அவர்களை கழுத்தை நெருக்குகிறார்கள் ஒழிய பெருந்தொழிலதிபர்கள் வாங்கிய கடனை அவர்கள் வசூலிப்பதே இல்லை. அதனால் இந்த ஒன்றிய அரசை பொறுத்த மட்டும் நம்மளுடைய பொருளாதாரத்தை 3ஆக பிரிக்கலாம். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, சோஷியலிஸ்ட் எக்கானமி, மிக்சட் எக்கானமி என்று. ஒரு காலத்தில் சோஷியலிஸ்ட் எக்கானமியாகவும் மிக்சட் எக்கானமியாகவும் காங்கிரஸ் காலத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி என்று சொல்லக்கூடிய மிக்சட் எக்கானமி தான் சொல்றாங்க. இன்னைக்கு மிக்சட் எக்கானமி அல்ல. மிக்சட் எக்கானமி என்றால் தனியார் துறையும் பொதுத்துறையும் சம அளவிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாக பொறுப்பேற்ற பிறகு மூடப்பட்டிருக்கிறது என்று தெரியும் உங்களுக்கு. பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய பாரத் சாஞ்சார் நிகாம் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறை எந்த அளவுக்கு இன்றைக்கி டைலூட் செய்யப்பட்டு இன்றைக்கு தனியார் மையத்திற்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ரயில்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ரயில் நிலையங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஒன்றிய அரசு ஒன்று மட்டும்தான் செய்யலை, இராணுவத்துறையை மட்டும்தான் தனியார் மயமாக்கலை. கூடிய விரைவில் அதையும் செஞ்சாலும் செய்வாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு மிக்சட் எக்கானமி என்று சொன்னால் நிச்சயமாக மிக்சட் எக்கானமி கலப்பு பொருளாதாரம் அல்ல. இன்றைக்கு முதலாளித்துவ பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தலைப்பில் ஒன்று வச்சுருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலன்னு தெரில. இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யும்னு நம்ம பேசிட்டோமே. இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரத்துக்கு ஓராண்டுக்கு கொடுக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு 3 ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசுக்கு வந்த பிறகு வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. ஏன்னா
தென்னக மாநிலங்கள் தான் இன்றைக்கி சிறப்பாக பணியாற்றுகிறதுன்னு பல பொருளாதார ஆய்வறிக்கைகள் மட்டுமல்ல, பல ஒன்றிய அமைச்சக அறிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு தென்னக மாநிலங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் என்பதைப் போல இன்றைக்கு வடக்கு மாநிலங்களுக்கு வெண்ணையையும் தெற்கு மாநிலங்களுக்கு சுண்ணாம்பையும் வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு தொடக்க பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. டபுள் இன்ஜினுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க தமிழ்நாடு. டபுள் இன்ஜின்ங்கிறது வாய்ப்பே இல்லைங்க. அது டுபாக்கோர் இன்ஜினை தான் டபுள் இன்ஜினுங்கிறாங்க. அது வந்து அந்த டபுள் இன்ஜின்ங்கிறது என்றைக்குமே ஒரு உரையில் ரெட்டை கத்தி இருக்க முடியாது. டபுள் இன்ஜின்ங்கிறது முன்ன ஒன்று இருக்கும் பின்ன ஒன்று இருக்கும். முன்ன போனால் உதைக்கும், பின்ன வந்தால் கடிக்கும். அதனால் இந்த டபுள் இன்ஜின்ங்கிறது நத்திங் பட் டுபாக்கோர் இன்ஜின். அது செயல்பட்டுக்குரிய இன்ஜின் அல்ல. அது என்றைக்குமே தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. நாளைக்கு வேண்டுமானால் சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு சில டுபாக்கோரான அறிக்கைகளை வெளியிடுவார்கள். ஆனால் அதை செயல்படுத்த மாட்டார்கள். அவங்க வரலாறே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வழக்கிலே இல்லாத சான்ஸ்கிரிட்டுக்கு 2500 கோடி ஒதுக்குறாங்க. செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு 250 கோடி சொன்னாங்க. யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால செலவு தமிழுக்கு இருக்கைகள் என்ன யூனிவர்சிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க? வழக்கிலே இல்லாத மொழிக்கு யூனிவர்சிட்டி ஏற்பது முக்கியமா? செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி. அதாவது மோடியை பார்த்தீங்கன்னா பொங்கல்பார், கற்க கஷடாரன்னு ஆரம்பிப்பார். ஆனால் அவர் பேச்சு ஒன்றாக இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும். இந்த தமிழுக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் கடந்த 11 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு என்ன செய்ததுன்னு இந்த விவாதத்தில் கலந்துக்கிறவங்களால யாரால பதில் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது, பெரிய ரயில் திட்டம் தொடங்கப்பட்டது, இல்லை இந்த ஒரு திட்டத்தினால இவ்வளோ லட்சக்கணக்கான தமிழர்கள் வேலை வாய்ப்பு அடைஞ்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ரமேஷ் சார், அதாவது நீங்கள் சொன்னீங்க முதல் சுற்றில் அந்த மிக்சடு எக்கனாமின்னு அதை மறுக்கிறாரு முதலாக செய்யணும் அவர்கள். அதே மாதிரி தமிழகத்திற்கு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக வஞ்சிக்கப்படுகிறது என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். உங்களுடைய பார்வை? ரமேஷுக்கு ஒரு வேண்டுகோள், மூப்பனாரினுடைய மனசாட்சியாக அவரை பேச சொல்லுங்கள். சரி, மூப்பனார் என்பவர் ஒரு சோசியலிசவாதி, அவருடைய மனசாட்சியாக பேச சொல்லுங்கள். வாசனுடைய மனசாட்சியாக பேசக்கூடாது. நீங்க எப்படி பேசணுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சார் சொல்ற மாதிரி நான் மூப்பனாருடைய மனசாட்சியாவே பேசுறேன், தப்பு இல்ல. பேசினா நிச்சயமா இந்த பட்ஜெட்டையும் ஒன்றிய அரசையும் பொருளாதார ஆய்வறிக்கையும் கண்ணடிப்பார். அதையும் பேசுறேன். மூப்பனாரும் கலைஞரும் இருக்கக்குள்ளதான் நீங்க வந்து மத்தியில ஆட்சியில இரட்டை இன்ஜின் ஆட்சி நடந்தது. எப்போ நடந்தது? தமிழ் மாநில காங்கிரஸ் துவங்கி 89ல திமுக இரட்டை இன்ஜின் ஆயில்ல இருந்தது. விபி சிங் அவர்களுடைய மத்திய அரசில் இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் இரட்டை இன்ஜின் தான் வேண்டும் என்று திமுக சொல்லும். அப்புறம் பாத்தீங்கன்னா 96ல நீங்க வந்து தேவகவுடா அவர்களும் அதுக்கப்புறம் ஐகே குஜரால் அவர்களும் ஆளுகின்ற பொழுது அன்றைக்கு அதுதான் தேவை என்று சொன்னார்கள். இரட்டை இன்ஜின் இல்ல, உடனே என்ன செஞ்சிட்டாங்க? பாஜகவை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டிவிட்டு மீண்டும் அந்த இரட்டை இன்ஜின் பாதையில மூப்பனாரை கட் பண்ணி விட்டுட்டு போனது திமுக. அங்கேயும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ருசித்து பார்த்தார்கள். அதற்கப்புறம் காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் 2004 தொடங்கி 14 வரைக்கும் யூபிஏ 1 and 2 தவறா சொல்றாரு, விளக்கம் சொல்றான். காங்கிரஸ் 10 ஆண்டு கால ஆட்சியிலும் இவங்க கைட்டு விட்டது காங்கிரஸ் ஒழிய திமுக இல்ல. நான் அந்த இதுக்குள்ள போல சார், நீங்க அதுக்கு நான் சொல்ல வரேன். நான் அந்த இரட்டை இன்ஜின் வந்து என்னைக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அன்றைக்கு இரட்டை இன்ஜின் தேவை. ஆனால் இன்னைக்கு இரட்டை இன்ஜின் ஆயில் வந்து அது இரட்டை இன்ஜினுடைய ஆட்சி வந்து அதிமுக பாஜக கடந்த எடப்பாடி தலைமைக்கு ஆதரவு கொடுத்து கடந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அந்த இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆட்சியாக கொரோனா காலகட்டத்தில் கூட அற்புதமாக கையாண்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழிவில்லாமல் கொண்டு சென்ற ஆட்சி இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட எங்களுடைய ஆதரவு தெரிவித்த ஆட்சி. ஆகவே இரட்டை இன்ஜின் ஆட்சி எதற்கு தேவை என்று சொன்னால், மத்தியில் அவர்களோடு பலமோடு சேர்ந்து நிதி ஆதாரத்தை பெற்று ஆட்சி செய்வதற்கான ஆட்சி தான் இரட்டை இன்ஜின் ஆட்சி. இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு என்பதற்காக அந்த டப்பா இன்ஜின் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்க உங்களுடைய பின்னாடி வாழ்க்கையை பாருங்க. நீங்க எத்தனை ஆண்டு காலம் இங்கே மத்தியில இரட்டை இன்ஜின் ஆட்சியை செய்துவிட்டு நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. பல நிதி ஆதாரத்தை டிஆர் பாலு பெற்று தந்தார், பல நிதி ஆதாரத்தை அம்மா கனிமொழி அவர்கள் பெற்று தந்தார், பல நிதி ஆதாரத்தை மத்திய அரசிலிருந்து ஆராசா பெற்று தந்தார் என்று அன்றைக்கு சபதமிட்டீங்கல்ல. அது சபதமிட்டதனுடைய காரணம் என்ன? இரட்டை இன்ஜின் ஆட்சி தானே, டபுள் இன்ஜின் ஆட்சி தானே. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அது கனியவில்லை.
அங்கே பாஜக ஆளுகிறது. நீங்க அதை மதவாத கட்சி என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை டப்பா இன்ஜின் ஆட்சி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது எப்படி ஏற்புடையது? நான் அரசியல் ரீதியாகவே கேட்கிறேன். அன்றைக்கு உங்களுக்கு இணைக்கிறது, உங்களுக்கு பதவி சுகம் வேணும் என்று தேவைப்படுகின்ற பொழுது அதற்காக நீங்கள் மூப்பனாரையும் கட் பண்ணி விட்டுட்டு போனீங்களே. நான் மூப்பனாருடைய மனசாட்சியாவே சொல்றேன். 96ல எந்த பாஜக வேண்டாம் என்று மூப்பனார் அவர்கள் களம் கண்டாரோ அந்த மூப்பனாரை கட் பண்ணிட்டு அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு சிவப்பு கம்பளம் போட்டு பாஜகவை தமிழ்நாட்டுக்கு வரவேற்று பட்ஜெட்டுக்கு வரலாம். இல்ல அதான் சார், இப்போ தமிழ்நாடு வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது சொன்னாங்க, அதுக்கான ஒரு பதிலையும் சொல்லிருங்க சார். இல்ல சார், புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்ல. தேர்தல் வருது, தேர்தல் வருது, சரி. இதை முன்னிட்டு சில ஒரு ஏற்கனவே சார் சொன்ன யூஸ் பண்ண ஜிமிக்ஸான ஒரு அறிவிப்புகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி. இல்ல சார், இங்க ரயில்வே திட்டங்களுக்கு, இங்க மெட்ரோ ரயில்வே திட்டங்களுக்கு பல திட்டங்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கொடுக்கப்படவில்லை என்றது திமுகவினுடைய வாதம். நீங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா அது பாராளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை பலமுறை சொல்லி இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து குடிநீர் இந்த 11 லட்சம் கோடின்னு சொல்லி மோடி அவர்களே அது எவ்வளவு நிதி, என்ன திட்டம்னு விளக்கமா சொல்லுங்க. ஆனால் எதையும் கொடுக்கப்பட்டாலும் நீங்க கொடுக்கவில்லை என்பது சொல்வது என்பது அவர்களுடைய பிரதர். என்னென்ன திட்டம் கொண்டு வந்தீங்க, என்னென்னதுக்கு கொடுத்தாங்கன்னு தெளிவா சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னு வேண்டாம், நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு நாள் விவாதம் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார், என்ன திட்டம் வந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா அதை பத்தி நம்ம தனியா விவாதிப்போம். அதுக்கு நீங்க ஒரு நாள் விவாதம் வைங்க, சொல்லலாம். நீங்க இப்ப என்ன திட்டம் சொன்னா பொதுப்படையா ஒரு திட்டம் சொல்லுங்க சார். 11 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு நடந்த நல்லது ஒண்ணு சொல்லுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க வந்து இப்ப ஓவரால் இந்த அரை மணி நேரத்தினுடைய விவாதத்துல உங்களுக்கு சொல்ல முடியாது. சொல்றோம் ரயில்வே திட்டம், ஒரு திட்டம் பேரை சொல்லுங்க சார். சொன்னா மெட்ரோ ரயில் திட்டம் சொன்னாரு. ஏங்க அதெல்லாம் பணம் கொடுக்கல, திட்டங்கள் சொல்லியாச்சு சார். அதுக்கு தான் பணம் கொடுக்கலன்னு போராடிட்டு இருக்கோமே. வாங்கிட்டு வந்தாங்களா சார் முதலமைச்சர் போயிட்டு? 60% தானே வந்திருக்கு, இன்னும் 40% வரலையே. சரி ஓகே. நீங்க எல்லாத்துக்கும் தான் போராடுவீங்க, எதுக்கு போராடல? ஆகவே திட்டங்கள் இங்க வகுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்கல, மதுரைக்கும் கொடுக்கல. இல்ல திருச்சி கோயம்புத்தூர் பத்தி நம்ம விவாதிச்சிருக்கோம். அதுக்கான நீங்க கொடுத்த அந்த அறிக்கைகள் தவறு இருக்கு, எண்ணிக்கை அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல 22 மீட்டர் அகலம் வேணும்னு சொல்றாங்க மெட்ரோவுக்கு. இவங்க வந்து ரொம்ப நெருக்கடியான 10 மீட்டர் அகலத்துல ரோட்ல மெட்ரோ போடுங்கன்னா எப்படி போடுவாங்க? அவங்க வந்து திட்ட அறிக்கை மாத்தி கொடுங்க, 22 மீட்டர் அகலம் வேணும். இங்க இருக்கிற மெட்ரோ பாருங்க, 22 மீட்டர் அகலம் இருக்கணும் இல்லையா சார்? நீங்க ஒப்பனக்கார இதுல இருக்கிறதே 10 மீட்டர் சார். அந்த 10 மீட்டர்ல நீங்க போட்டீங்கன்னா நீங்க அக்யூசேஷன் எங்க எடுப்பீங்க? நில அகபரிப்பு பண்ணணும். பட் அங்க வந்து ஒரு தொழில் செய்திருக்கக்கூடிய இடம். ஆகவே மாற்றுப்பாதைகளை கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க இங்க மட்டும் நீங்க நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு நீங்க எங்க கொடுங்கன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே திட்ட அறிக்கை மாற்றி கொடுத்தால் கண்டிப்பாக கொடுக்கப்படும். கண்டிப்பா சார். சார் இப்போ கோபாலகிருஷ்ணன் சார். சார் ரைட், ஓகே சார். திரு முத்து சார் உங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இப்போ சார் வந்து சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பிஜேபி தரப்புலேருந்து இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 17 லட்சம் கோடிக்கு ஒரு பிரேக்கப் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போ தமிழ்நாடுன்ற பேரே பட்ஜெட்டில் இல்லாத சூழல் இருக்குது. ஆனால் அது பீகாருக்கான பட்ஜெட்டுன்னு போன முறை சொல்லப்பட்டது. ஸோ இந்த முறை என்ன எதிர்பார்ப்புகள்? இந்த எலெக்ஷனை ஒட்டி 5 மாநிலங்களிலும் தேர்தல் வருது. கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்கள் தேர்தல் வருது. அதற்கான ஒரு அறிவிப்புகள் அதிகமாக இருக்குமான்ற ஒரு கேள்வியும் அவர் வைக்கிறார். இது வந்து ஒரு நாட்டுக்கான பட்ஜெட். ஸோ நாட்டில் என்ன தேவைங்கிறத பொறுத்து அலோகேட் பண்ணுறது தான் பட்ஜெட்டோட ரெக்யர்மெண்ட். அதில் வந்து அதோட இப்போ தேவைகள் இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அலோகேஷனாக இருக்கட்டும், கன்னியாகுமரியோட காரிடார் ப்ராஜெக்டோட ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் தாண்டி அந்த ரூட்டில் போனாலும் இந்த ரோடோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹைவேஸ் ப்ராஜெக்டில் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குற ஃபண்டிங் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை ஆரம்பிச்சு வைக்கிறதே தமிழ்நாட்டில் வந்து தான் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அந்த எம்எஸ்எம்இயோட ஃபண்டிங் வந்து ஆரம்பிக்கிற முதல் இதுவே வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. அப்போ அந்த மாதிரி திட்டங்கள் ஒன்னொன்னையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். இதுக்காக வந்து ஒன்றும் ஒரு அறிக்கை விடணும், ஒரு ஒரு வெளியில் சொல்லணுங்கிற அவசியங்கள் இல்லாத அளவுக்கு நமக்கே தெரியுது. இப்போ மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயிலில் போகும்போது அதோட எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ புது திட்டங்கள் கையாண்டுட்டு இருக்க விதங்களாக இருக்கட்டும், எல்லாமே நடைமுறைக்கு வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோங்கிறதுனால நமக்கு நல்ல வெளிப்படையாக தெரியுறது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் வந்து வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. வழங்கப்படாத காரணங்களும் அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க டிரான்ஸ்பரண்ட்டாக. இப்போ சார் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் ஏன் அலோகேட் பண்ணலங்கிறதுக்கு ரிவைஸ்டு ப்ராஜெக்ட் பிளான் கேட்குறாங்களே தவிர மற்றபடி கொடுக்க மாட்டோங்கிறது ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அவங்க இந்த கம்யூட்டர்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, மிகைப்படுத்தி சொல்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம். ஸோ அதனால் ஒன்னொன்றுலையுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இதுதான் பிரச்சனை, இதுதான் கரெக்ட் பண்ணணுங்கிறத வெளிப்படையாக நம்ம
பார்த்துடுறோம், பப்ளிக்குக்கும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது ஒன்றும் ஓப்பன் சீக்ரெட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நல்லபடியாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அலோகேஷனும் இருக்குது, அதுக்கான ஃபண்டும் கொடுத்துட்றாங்கங்கிறதும் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அரசியல் ரீதியாக இதை பார்க்காம இது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக பார்க்கக்கூடிய பட்ஜெட்டாக பார்க்கணுமே தவிர வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. சொல்லும் போது அவர் சொல்கிற குறிப்பாக தென் மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, ஆனாலும் கூட தொடர்ந்து ஒரு புறக்கணிப்பு இருந்துகிட்டே இருக்குது. உதாரணமாக தெலங்கானாவாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகாவாக இருக்கட்டும் தமிழகமாக இருக்கட்டும், பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்றது தான் அவருடைய. இப்போ வந்தே பாரத் திட்டங்கள் முதற்கொண்டு தெற்கு ரயில்வேல தான் ஜாஸ்தி வந்தே பாரத்துகள் இருக்குது. அதனால் எல்லா பிளானுமே, ரயில்வே பிளானாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பிளானாக இருக்கட்டும், எல்லாமே சவுத்துக்கும் டெலிவர் பண்ணுறாங்க. ஈவன் காமனாக எடுத்துக்கோங்களேன், இப்போ 12 லட்சம் வரைக்கும் வரி விகிதம் கிடையாதுங்கிறது இது சாமானிய மக்களுங்கும் போது எல்லாரும் தானே தெற்கு நாட்டில் கூட அது பீகார் எலெக்ஷனை ஒட்டி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இது நாடு முழுவதுக்குமான ஒரு கொள்கை தான். 12 லட்சமாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட கார்பரேட், இப்போ நமக்கு எவ்வளோ தொழில் நிறுவனங்கள் இருக்குது, நம்மளோட வரி ஆன் கார்பரேட் இன்கம் பார்த்தீங்கன்னா 25%, 22%, சில கம்பெனிக்கு 15%. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி லோயர் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து எந்த கண்ட்ரிலையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்போ இவ்வளோ ஒரு லோ டேக்ஸ் ரேட்டை கொடுத்துருக்கிறதுங்கிறது காமன் தானே. இது ஒரு நாட்டுக்கான பட்ஜெட்டுங்கிறதை தவிர இது ஒரு தனிப்பட்ட ஒரு மாநிலத்தை நோக்கி நம்ம என்னைக்கு பார்த்துறோமோ அப்போ பிரித்து பார்த்துடுறோம். ஸோ இது நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தேவையோ அதை பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம் சார். தீபாவளி பரிசுலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எதுவுமே பண்ணல, ஜிஎஸ்டி குறைச்சதை பற்றி சார் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தானே சார். தொடர்ந்து அது அதிகமாக இருக்கு, விலைவாசி குறைஞ்சிருக்கு இல்லையா? அதில் ஜிஎஸ்டி குறைவு என்பது பீகார் சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து கொண்டு செஞ்சது. இப்போ இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சோடனே ஜிஎஸ்டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உயர்த்தி விடுவார்கள். அதனால ஜிஎஸ்டி கவுன்சில் தானே சார், அது வந்து ஏங்க ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? ஐநா சபை பொதுச் செயலாளராக தலைவராக இருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் யார்? ஒன்றிய அரசின் நிதி அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். நிதி ஆயோக் கூட்டமாக இருக்கட்டும், எல்லாருடைய கருத்துக்கள், எல்லா மாநில கருத்துக்களும் கேட்டு ஒருமித்த கருத்து அடிப்படையில் தான் அதை நிறைவேற்றுறாங்க. கருத்தெல்லாம் கேட்போம், அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் எதுவும் நிறைவேற்ற முடியாது. அன்னைக்கு நீங்க உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணி போறதே கிடையாது. நாங்க போறதே கிடையாது. நாங்க போனா காலைல விழ போறோங்கிறீங்க, போலன்னு சொன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில் அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க. திமுக எதை செஞ்சாலும் குற்றமா சொல்ற நீங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிங்க. நான் கேட்ட கேள்விக்கு இந்த நிமிஷம் வரையும் என்னோட பங்கெடுக்கக்கூடிய பங்கேற்பாளர்களோ அல்லது விவாதத்தை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர் நீங்களோ சொல்ல, இந்த 11 வருட ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் இந்தியாவிற்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு குறிப்பா என்ன தொழிற்சாலை கொடுத்தாங்க, இல்ல என்ன பெரிய ரயில்வே, ஒரு பெரிய ரயில்வே கொடுத்திருக்காங்க, டிஃபென்ஸ்க்கான காரிடார் கொடுத்திருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடார் எல்லாம் அந்த பணிகள் எல்லாம் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது போடப்பட்ட திட்டங்கள். இப்போதைக்கு இந்த அரசு வந்து 11 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய நிதி கொடுத்தாங்க? ஒரு திட்டத்தை சொல்லுங்க. குறைச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் பற்றியும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை பற்றியும் நிறைய பொருளாதார ஆய்வறிக்கை என்பது உண்மைக்கு புறம்பான விவரங்களை அடங்கி அது ஒரு ஹம்பக் ரிப்போர்ட். நாளைய பட்ஜெட் என்பது தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குமே ஒழிய உண்மையிலே பொதுமக்கள், குறிப்பாக நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு உகந்ததாக ஒரு காலத்திலும் கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசிலே இருந்து கொண்டு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறார்கள். குறிப்பாக நிர்மலா சீதாராமனுக்கு நாளைக்கு பட்ஜெட் சமர்ப்பித்தால் 9வது பட்ஜெட்டாகும். சிதம்பரத்தினுடைய சாதனையை சமன் செய்யக்கூடிய பட்ஜெட். ஆனால் ஒரு அம்சம் கூட ஏழைக்கோ நடுத்தர மக்களுக்கோ உதவக்கூடிய அளவில் நிச்சயமாக இருக்காது. அம்பானிக்கும் அதானிக்குமான பட்ஜெட்டாக இருக்கும் ஒழிய சாமானியனாக இருக்கக்கூடிய அண்ணாச்சிக்கு உகந்த பட்ஜெட்டாக அது இருக்கவே இருக்காது. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு 1% கூட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ பயன்பெற வகையிலே இருக்காது என்பதை தெளிவாக பதிவிடுகிறேன். நன்றி. திரு ரமேஷ், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு 25% முதல் 50% வரை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இந்தியா இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோடு தன்னுடைய தொழில் வர்த்தகத்தை வரி குறைப்போடு செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பை காட்டிருக்கிறது. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அடுத்தது வெள்ளி விலை தங்க விலையை பத்தி பேசணும். அதுல ஜிஎஸ்டியை குறைப்பதற்கு
அதே போல இம்போர்ட் வரியை குறைப்பதற்கு, அதாவது இறக்குமதி பெட்ரோல் டீசலுக்குமே வரியை ஜிஎஸ்டி ஒரு குறைப்பதற்கான கேள்வி இருக்கு, அதுவும் ஒரு ஒரு சூழல் கேள்வி இருக்கிறது. ம். ஆமா, அதற்கான சூழல் இருக்கு. அந்த சூழலை வெட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா தங்கம் வெள்ளி விலையை ஒரு 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 உயராமல் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நிதியமைச்சர் நினைப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே அதற்கான சூழல் நாளைக்கு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். அதர் கோபாலகிருஷ்ணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லியிருக்கேன் சார் இந்த பட்ஜெட் தொடர்பாக, நான் நேற்றைய பொருளாதார அறிக்கை தொடர்பாகும். சார் மியூட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு சவாலான காலகட்டத்தில் தான் வழங்கப்பட இருக்கிறது நாளைக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பொருளாதாரம் அடித்தளம் ரொம்ப வலுவாக இருக்கு, விலைவாசி இன்ஃபிளேஷன்லாம் கட்டுக்குள்ள இருக்கு. அதாவது உள்நாட்டு பொருளாதாரம் சார்ந்த அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ரூபாயுடைய மதிப்பு அப்படிங்கிறது கூட நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி தான் அதனுடைய வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கு. எல்லா ஆய்வறிக்கைகளுமே 7லேருந்து 7+% அப்படிங்கிறது ஜிடிபி கொடுக்கக்கூடிய ஒரு தருவாயில அடுத்த கட்டமாக, அதாவது நம்மளுடைய அந்த 2047 அப்படிங்கிற அந்த விக்ஷித் பாரத்துடைய அந்த ஜேர்னி போகணும் அப்படின்னா 7% ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது போதாது. 8லேருந்து 10% இரட்டை இலக்கம் வரும்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும். அதனால நிறைய நாளைக்கு முக்கியமாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சீர்திருத்தங்கள் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமாக பொருளாதார வளர்ச்சியை கூட்டுவதற்கான அடிப்படையான சீர்திருத்தங்கள் நிச்சயமாக நாளைய பட்ஜெட்ல இடம்பெற இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழல் மட்டும் இல்ல, வரக்கூடிய காலங்கள்ல இப்ப அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தளவுல வேறு நாடுகள், அதாவது இப்ப கம்பேரபிள் கண்ட்ரிஸ் அப்படின்னு எதுவுமே இந்தியாவோட வளர்ச்சிக்கு நெருங்கக்கூட முடியாத ஒரு சூழல்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில நம்மளுடைய வளர்ச்சி 8லேருந்து 10% பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சீர்திருத்தங்கள் தேவை. அது நிச்சயமாக நாளைக்கு ஏற்படும். முக்கியமாக வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்ல தனிநபர் வருமானம் உயர்த்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சி ஒண்ணுதான் முக்கியமான மருந்தாக இருக்குமே தவிர வேறு இதர திட்டங்கள் கொண்டு வந்தால் அது நீண்ட கால அடிப்படையில அது வேலை பண்ணாது. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அங்கங்கே தொழில் நிறுவனங்கள் துவங்கப்பட்டால்தான் வேலை வாய்ப்புகள் உருவாக்கும், தனிநபர் வருமானம் பெருகும், ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் கடைநிலை மனிதர்கள் கூட சென்றடையக்கூடிய வகையில தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதற்குண்டான சீர்திருத்தங்கள் தேவை. கண்டிப்பாக சார், நன்றி. திரு முத்து பழனியப்பன் சார், அதாவது நம்ம இந்த பட்ஜெட், பிஜேபி பட்ஜெட் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வந்தோம்னா அது இருக்கக்கூடிய திட்டங்களை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இருக்குது. இப்போ ஆயுஷ்மான் பாரதாக இருக்கட்டும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும், அது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி இருக்குமா, அல்லது புதிய அறிவிப்புகள் இருக்குமா? இந்த பெட்ரோல் டீசல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வருமா? ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நிறைய. பெட்ரோல் டீசல்ங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலில் வர வேண்டியது. ஸோ அதை பற்றி எதுவும் பட்ஜெட்டில் நாளைக்கு வராது. அதை தவிர மற்ற விஷயங்களாக இருக்கக்கூடிய வளர்ச்சி பாதைக்கு தேவையான எல்லா அம்சங்களுமே அடங்கியிருக்கணும் பட்ஜெட்டில். ஸோ இப்போ நம்ம சாமானியர்களுக்கு போன தடவை நிறையா வரி சலுகை கொடுத்துட்டாங்க. அதுபோக இந்த ஓல்டு ரெஜிம்ங்கிறதுல வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிலீஃப் கொடுப்பாங்களங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதிபர்களுக்கு தேவையான லோயர் டேக்ஸ் ரேட்டோ இல்லை அதோட ரிலீஃப் மெக்கானிசமோ ஏதாவது கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் இது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். விக்ஷித் பாரத்தை நோக்கி நம்ம வளர்கிறதுக்கு, அதை நோக்கி போகிறதுக்கு தேவையான அம்சங்கள் அடங்கிய பட்ஜெட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.